மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, நாம் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் தற்போது திடீரென நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், அமைச்சர் தர்மேந்திர பிரதானை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கரப்பான் ஜனதா கட்சி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறது என்று, இதற்கு பின்னணியில் யார் இருக்கிறார்கள், எதற்கு இதை செய்கிறார்கள், உண்மையான நோக்கம் என்ன என்று பார்க்கலாம். பிரதமர் மோடியை பதவியிலிருந்து அகற்றும் சதி, இது வெறும் தற்செயலா அல்லது உலகளாவிய சதி திட்டமா என்ற கேள்வி தற்போது இல்லை, கடந்த ஆண்டுகளில் இருந்து எழுந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்திய விமானப்படை ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை மேற்கொண்டது. பாகிஸ்தானில் கிரானா மலையில் இருக்கும் அணு ஆயுத கிடங்கை இந்திய விமானப்படை குறிவைத்தது. ஆனால் சரியாக நமது இந்திய விமானப்படை அணு ஆயுத கிடங்கை தாக்கவில்லை, அச்சத்தை மட்டும் ஏற்படுத்தி இருந்தோம். இந்த கிடங்கு அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று காலம் காலமாக கூறப்பட்டு வருகிறது. பாகிஸ்தானில் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படும் ஒரு ரகசிய அணு ஆயுத தளமும் நமது உளவுத்துறை தகவல்கள் மூலம் பரபரப்பை ஏற்படுத்தின. சில தகவல்கள் அது அமெரிக்காவின் ரகசிய அணு கையிருப்புகளுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என கூறின. அதன் பிறகு விசித்திரமான சம்பவங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறத் தொடங்கின. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தொடங்கி சில மணி நேரங்களிலேயே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்ட போர் நிறுத்தத்திற்கு தான் மத்தியஸ்தம் செய்ததாக உலகம் முழுவதும் கூறத் தொடங்கினார். அருகில் பாகிஸ்தான் கைக்கூலி பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் ஃபீல்டு மார்ஷல் அசிமுனிரை வைத்து கூறி வந்தார். ஒரு முறையல்ல, இருமுறையல்ல, 30க்கும் மேற்பட்ட தருணங்களில் அவர் இதே கூற்றை மீண்டும் மீண்டும் கூறி வந்தார். ஆனால் இந்திய அரசு ட்ரம்பின் இந்த கூற்றை அதிகாரப்பூர்வமாக மறுத்தது. அவரது பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. இருப்பினும் ட்ரம்ப் தனது நிலைப்பாட்டை மாற்றாமல் அதே கூற்றை மீண்டும் மீண்டும் கூறி வருகிறார். சில நாட்களுக்கு பிறகு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது நாட்டின் தொழில் மற்றும் வணிக லாபி குழுக்களுக்கு சாதகமாக இருக்கும் வகையில் ஒரு மினி வர்த்தக ஒப்பந்தத்தை இந்தியா ஏற்க வேண்டும் என்று தீவிரமாக வலியுறுத்தினார், அழுத்தம் கொடுத்தார். ஆனால் இந்தியா அந்த முன்மொழிவை ஏற்க மறுத்தது. அதன் பிறகு நிலைமையின் போக்கும் பேசப்பட்ட தொனியும் மாறின. அதே காலகட்டத்தில் ஒரு முக்கிய எதிர்க்கட்சி தலைவர் இரகசியமாக வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டார் என்ற செய்திகள் வெளியாயின. அந்த பயணங்கள் ஏன், எதற்காக என்பது இதுவரை வெளியாகவில்லை. அவர் மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் பொதுமக்களுக்கு தெரியாத வேறு சில இடங்களுக்கும் சென்றிருக்கலாம் என்ற வதந்திகள் பரவின. மேலும் இந்த வெளிநாட்டு பயணங்கள் பலவும் இந்தியாவில் திடீரென அரசியல் பரபரப்புகள் வெடிப்பதற்கு முன்பாகவே நடைபெற்றதாக கூறப்பட்டது. அதன் பிறகு பொருளாதார ரீதியான அடுத்த அதிரடி நடவடிக்கை வந்தது. இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 50% சுங்கவரி விதிக்கப்படுவதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார். அதற்கு அவர் தெரிவித்த காரணம், இந்தியா தொடர்ந்து ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குகிறது என்றார். ஆனால் இதில் பலரது கவனத்தையும் ஈர்த்த ஒரு விஷயம் இருந்தது. ரஷ்ய எண்ணெயை அதிக அளவில் வாங்கும் நாடுகளில் முதலிடத்தில் இருப்பது சீனா. இதுபோன்ற எந்த சுங்க நடவடிக்கையையும் எதிர்கொள்ளவில்லை சீனா. சீனாவை பார்த்தால் பம்பிக் கொண்டிருக்கிறது அமெரிக்கா. இது தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்ட போது அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் சீனாவை பொறுத்தவரை நிலைமை சிக்கலானது, அதாவது இட்ஸ் காம்ப்ளிகேட்டட் வித் சைனா என்று பதிலளித்திருந்தார். மூடிய கதவுகளுக்கு பின்னால் வாஷிங்டன் கடும் அதிருப்தியில் இருந்ததாக கூறப்பட்டது. ஏனென்றால் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தானில் உள்ள ஒரு மிக முக்கியமான அணுசக்தி தளம் வெளிச்சத்துக்கு வந்ததாக கூறப்பட்டது. சிலரின் நம்பிக்கைப்படி அந்த இடத்தில் அமெரிக்காவின் அதிகாரப்பூர்வ பதிவுகளில் இடம்பெறாத அணு ஆயுதங்கள் ஒரு காலத்தில் சேமித்து வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அது உண்மையாக இருந்தால் அந்த ரகசியம் வெளிப்பட்டது அமெரிக்காவுக்கு தேசிய அளவிலான அவமானமாக அமைந்திருக்கும் என்ற வாதமும் முன்வைக்கப்பட்டது. அதாவது உலகில் எந்த இடத்தில் பாயை விரிக்க வேண்டும் என்று அமெரிக்கா விரும்பினாலும் இடத்தை கொடுத்துவிட வேண்டும் என்ற ஆதிக்க மனோபாவத்தில் இருந்து வருகிறது வாஷிங்டன். இது மட்டுமில்லை, மேற்கத்திய நாடுகளின் விருப்பத்திற்கு உட்படாமல் இந்திய அரசு தொடர்ந்து சுயாதீனமாக செயல்படுகிறது. இது அமெரிக்கா உள்பட சில ஐரோப்பிய நாடுகளின் தலைநகரங்களை அதிருப்தி அடைய செய்துள்ளது. இந்தியாவுக்கு பல அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டன. இந்தியா தனது நட்பு நாடுகளை தேர்வு செய்வதற்கு அனைத்து உரிமைகளும் இருக்கிறது. நாங்கள் எந்த நாட்டின் பக்கமும் சாய மாட்டோம், நடுநிலை வகிப்போம் என்று கூறி வந்தது. இன்று இல்லை. இந்திய வரலாற்றில் எந்த சுயநலமும் பார்க்காமல் நட்புடன் இருக்கும் ஒரே நாடு ரஷ்யா. இது அமெரிக்காவின் கண்களை உறுத்தி வருகிறது. இதனால்தான் பாகிஸ்தான்
தூண்டிவிடப்பட்டு எல்லை தாண்டிய தாக்குதல்கள் நடந்தன. தற்போதும் நடந்து வருகிறது. இந்தியாவும் பதிலடியாக சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தியது. பாலகோட் விமான தாக்குதல் நடத்தப்பட்டது. அரசியலமைப்பு சட்டத்தின் 370வது பிரிவை ரத்து செய்தபோது எழுந்த போராட்டம் அடக்கப்பட்டது. மேலும் ரஷ்யா மற்றும் ஈரானை தனிமைப்படுத்த வேண்டும் என்ற வெளிப்புற அழுத்தங்களை இந்தியா ஏற்க மறுத்தது. இந்த கண்ணோட்டத்தில் சுயாதீனமாக வெளிநாட்டு மற்றும் பாதுகாப்பு கொள்கை அணுகுமுறைகளால் சில மேற்கத்திய நாடுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஒரு சிரமமான, அதாவது இன்கன்வீனியன்ட் தலைவராக கருதப்பட்டார். இந்தியா பொருளாதாரத்தில் முன்னேறக்கூடாது, சுயமாக நிற்கக்கூடாது. இதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அனைத்தையும் வெளிநாட்டு சக்திகள் செய்து வருகின்றன. இதே கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது பாகிஸ்தானில் 2022 ரஷ்ய பயணத்திற்கு பிறகு அப்போதைய பிரதமர் இம்ரான்கான் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். அதற்கு பயன்படுத்தப்பட்ட கைக்கூலிதான் அசீம் முனீர். பங்களாதேஷில் 2024 செயின்ட் மார்ட்டின் தீவை அமெரிக்காவிடம் ஒப்படைக்க மறுத்ததால் ஷேக் ஹசீனா ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டதாக செய்திகள் வெளியாகி இருந்தன. இதை ஷேக் ஹசீனாவை தனது பேட்டியில் உறுதிப்படுத்தியிருந்தார். அதே போன்ற அரசியல் திரைக்கதை தற்போது இந்தியாவிலும் அரங்கேறத் தொடங்கியிருக்கிறது. அரசு மாற்றத்தை நோக்கிய குடியுரிமை திருத்தச் சட்டம் எதிர்ப்பு போராட்டங்கள் காலப்போக்கில் அடங்கியது. விவசாயிகள் போராட்டம் வெளிப்புற சக்திகளால் தூண்டப்பட்டது என்று கூறப்பட்டது. இறுதியில் அது தனது இலக்கை எட்டாமல் முடிவடைந்தது. அடுத்தது வாக்காளர் பட்டியல் குறித்த சர்ச்சை உருவாக்கப்பட்டது. இதுவும் தோல்வியடைந்தது. உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் உள்ள சமூக ஊடக எக்கோ சேம்பர்கள் மூலம் உணர்ச்சிகளை தூண்டும் வகையில் உருவாக்கப்பட்ட இன்ஃப்ளூயன்சர்ஸ் வீடியோக்கள் மூலம் மக்களிடம் தவறான கருத்துக்கள் பரப்ப முயற்சிகள் நடந்தன என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்தன. அமெரிக்காவின் சுங்கவரி தொடர்பான மோதல், வாக்காளர் பட்டியல் தொடர்பான சர்ச்சை, இவை இரண்டும் மிக குறுகிய காலகட்டத்திற்குள் எழுப்பப்பட்டன. இந்த ஒற்றுமையை வெறும் தற்செயலாக கருத முடியாது என்றே கருதப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவுக்கு மட்டும் 50% சுங்கவரி விதிக்கப்பட்டதற்கான நியாயமான விளக்கத்தை இதுவரை அளிக்கவில்லை. சிலரின் வெளிநாட்டு பயணங்கள், பொருளாதார அழுத்தங்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட தகவல் கசிவுகள் மற்றும் மிக துல்லியமாக வடிவமைக்கப்பட்ட வாக்காளர் மோசடி குறித்த குற்றச்சாட்டுகள், இவை அனைத்தும் ஒன்றாக இணைந்து இந்திய அரசியலில் ஒரு மிகப்பெரிய அரசியல் புயலை உருவாக்கின. இவையெல்லாம் நவீனகால ஆட்சி மாற்ற முயற்சிகளுக்கான தந்திரங்களாக எடுத்துக்கொள்ளலாம். டாங்கிகளும் இல்லை, இராணுவ ஜெனரல்களும் இல்லை. அதற்கு பதிலாக சுங்கவரி, சமூக ஊடகங்களில் ட்ரெண்டாகும் ஹேஷ்டேக்குகள் மற்றும் ஆயுதமாக பயன்படுத்தப்படும் தரவுகள் மூலமாகவே இந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. கடந்த 3 ஆண்டுகளில் வெளிப்புற தலையீடு இருந்ததாக சந்தேகிக்கப்படும் சூழ்நிலையில்தான் தற்போது டெல்லியில் பெரிய அளவில் போராட்டம் வெடித்துள்ளது. தற்போது நாட்டில் அதிகரித்து வரும் அரசியல் சர்ச்சையின் மையமாக ஒரு புதிய கேள்வி எழுந்துள்ளது. சிஜேபி நடத்திய போராட்டத்துடன் FCRA 2.0, அதாவது ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட் பில் ஏன் இணைத்து பேசப்படுகிறது? உண்மையில் இரண்டுக்கும் ஏதேனும் தொடர்பு உள்ளதா? புதுடெல்லி ஜந்தர் மந்தரில் நடைபெற்ற சிஜேபி போராட்டத்தில் ஒரு கத்தோலிக்க பாதிரியார் குழு கலந்து கொண்ட காட்சிகள் வெளியாகியிருந்தன. இதையடுத்து சர்ச்சை அதிகரித்துள்ளது. புதிய FCRA மசோதா நிறைவேற்றப்பட்டால் அது இந்தியா அமெரிக்கா உறவை பாதிக்கக்கூடும் என்று அமெரிக்காவும் எச்சரித்து இருந்தது. இந்த விவகாரத்தின் பின்னணி என்ன என்பதை பார்க்கலாம். ஜந்தர் மந்தர் போராட்டத்துடன் ஏன் FCRA இணைக்கப்படுகிறது? உண்மையில் ஏதேனும் தொடர்பு உள்ளதா? அமெரிக்கா ஏன் இதில் அக்கறை காட்டுகிறது? புதிய FCRA மசோதா இந்தியா அமெரிக்கா உறவை பாதிக்கக்கூடும் என்று ஏன் எச்சரித்தது? டெல்லியில் இது மாணவர்கள் தொடர்பான போராட்டம் என்றால் தேவாலய அமைப்புகள் ஏன் இதில் பங்கேற்கின்றன? அமெரிக்கா ஏன் இந்த விவகாரத்தில் தலையிடுகிறது என்ற கேள்வி பலருக்கும் எழுந்துள்ளது. சில வாரங்களுக்கு முன்பு அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ இந்தியா வந்திருந்தார். அவர் வழக்கமான தூதரக நடைமுறையை பின்பற்றாமல் நேரடியாக கொல்கத்தா சென்று மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி அமைப்புக்கு சென்றிருந்தார். அதன் பிறகு அவர் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்தார். அதே நேரத்தில் FCRA மசோதா குறித்து இந்தியாவிடம் கடுமையாக பேசுமாறு அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்களிடமிருந்து அவருக்கு அழுத்தம் இருந்ததாக கூறப்பட்டது. அவரது கருத்துப்படி இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் இந்தியா அமெரிக்கா உறவு கடுமையாக பாதிக்கப்படும் என்று எச்சரித்தும் இருந்தனர். அப்படியானால் இந்த புதிய FCRA மசோதாவில் என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம். அதாவது இந்தியாவில் இருக்கும் ஒரு தன்னார்வ அமைப்பு வெளிநாட்டு நிதி பெற்று வந்த நிலையில் அதன் FCRA பதிவு ரத்து செய்யப்படுகிறது என்று வைத்துக்கொள்ளலாம். இதையடுத்து அந்த அமைப்பு வெளிநாட்டு நிதியில் வாங்கிய அல்லது கட்டிய சொத்துக்களை அரசால் நியமிக்கப்படும் ஒரு அமைப்பு நிர்வகிக்கலாம் அல்லது கைப்பற்றலாம் என்ற விதி இதில் இருப்பதாக கூறப்படுகிறது.
இந்த நிலையில்தான் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான அமைப்புகள் தங்களின் FCRA உரிமத்தை இழக்கின்றன. இந்த மசோதாவால் அதிகம் பாதிக்கப்படக்கூடியவர்கள் கிறிஸ்தவ தேவாலய அமைப்புகள் மற்றும் கிறிஸ்தவ தன்னார்வ அமைப்புகளாக இருக்கலாம். ஏனெனில் பல கிறிஸ்தவ அமைப்புகள் வெளிநாட்டு நிதி பெறுகின்றன என்றும் அவற்றில் சில அந்த நிதியை தவறாக பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. உதாரணத்திற்கு மணிப்பூர் சம்பவத்தை கூறலாம். FCRA ஃபைல்ஸ் என்ற விசாரணையில் நாட்டின் பல பகுதிகளில் இருந்து வந்த வெளிநாட்டு நிதி சத்தீஸ்கர் உள்பட மாவோயிஸ்ட் பாதிப்பு பகுதிகளுக்கு சென்றதாக தெரிய வந்தது. இந்த குற்றச்சாட்டுகளே தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலாக கருதப்பட்டது. புதிய விதிகளின்படி கட்டாய மதமாற்ற நடவடிக்கைகளுக்கோ அல்லது மத அடிப்படையிலான செயல்பாடுகளுக்கோ வெளிநாட்டு நிதியை பயன்படுத்தக்கூடாது என்பதும் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்குள் வந்த நிதியை அரசு தணிக்கை செய்ய விரும்பிதான் இந்த மசோதாவையும் கொண்டு வருகிறது. அமெரிக்கா ஏன் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது என்றால், இந்தியா வழியாக பெரிய அளவில் வெளிநாட்டு நிதி நகர்த்தப்படுவது கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும் என்பதால் அமெரிக்காவின் சில அதிகார வட்டாரங்கள் கவலைப்படுகின்றன, பதற்றமாக உள்ளன. ஆக மொத்தம் வெளிப்படையாக பார்த்தால் நீட் தேர்வு ரத்து என்பது மட்டும்தான் தெரியும். ஆனால் ஏன் ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்த அனுமதிக்கப்பட்ட பின்னரும் பாராளுமன்றம் நோக்கி பேரணி செல்கின்றனர்? இதன் நோக்கம் என்ன? உலக நாடுகளின் பார்வையை இந்தியா பக்கம் திசை திருப்ப வேண்டும் என்று வெளிநாட்டு சக்திகள் செயல்படுகின்றனவா என்ற கேள்வியும் எழுகிறது. இந்த நிலையில்தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இருவரும் பாராளுமன்றத்தில் நடந்தே சென்றனர். எங்களது நாடு பாதுகாப்பாக இருக்கிறது, வெளிநாட்டு சக்திகள் ஊடுருவ முடியாது என்பதை காட்டினர். இந்த போராட்டமும் விரைவில் நீர்த்து போகும் என்பதில் சந்தேகமில்லை. போராட்டத்தில் ஈடுபடுபவர்களுக்கு ஏன் உணவு, குடிநீர் பார்சல்கள் வெளிநாட்டு ஆர்டரில், குறிப்பாக பீட்சா, பர்கர், கூல்ட்ரிங்க்ஸ், பிரியாணி எங்கிருந்து வருகிறது? ஜெர்மனி, துபாய், சவுதி அரேபியா, பங்களாதேஷ், கத்தார் ஆகிய நாடுகளில் இருந்து ஆர்டர்கள் வருவதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன. இந்த நிலையில்தான் CJP போராட்டம் நடைபெறும் இடத்துக்கு அரசு அனைத்து உணவு டெலிவரிகளையும் தடை செய்துவிட்டது. அங்கு இனி ஸ்விக்கி மற்றும் ஜொமேட்டோ மூலமாக உணவு ஆர்டர் செய்ய முடியாது என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. நண்பர்களே, உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும். உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். எங்களது YouTube சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். நன்றி.